வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தை சேர்ந்த பழனி என்பவன் நான் தான். என்னுடைய குருவின் திருவருளை பேசவே இந்த பதிவை நான் வெளியிட்டிருக்கிறேன். அவன் அருளாலே அவன் தான் வழங்கி என்று என் குருநாதர் அடிக்கடிக்கு சொல்லுவார். அப்படி அவனுடைய அருள் இருந்தாதான் அவனை வணங்க முடியும்வார். அதுபோல் என்னுடைய குருவனுடைய அருள் இருந்தாதான் என் குருவுக்கிட்ட உபதேசமும் வாங்க முடியும், தீட்சையும் வாங்க முடியும் அப்படின்றது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் ருசித்து பார்த்துருக்கிறேன். குடும்பத்தில் காளி என் மீது சரீரத்தில் ஆட்கொண்டான். அந்த சரீரத்தில் ஆட்கொண்ட பிறகு அந்த காலகட்டத்தில் எனக்கு பிறந்த நாள் இந்த வருஷமும் வீணாகி போச்சே அப்படின்னு நான் ரொம்ப கவலையோடு இருந்தேன். ஆனால் ஐயா அவர்கள் என்னுடைய குருநாதன் சொன்னாலையும் கம்மியாக தான் இருக்கும், என்னுடைய அப்பான்னு சொன்னாலையும் கம்மியாக தான் இருக்கும், என்னுடைய கூட பிறந்தவரும் சொன்னாலும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறாரு என்னுடைய அந்த குருவுக்கு நான் கொடுக்குற அந்த காலகட்டத்தில், கலியுக காலகட்டத்தில் பல லட்சங்களை நான் செலவழித்து பிரபஞ்சமெல்லாம் தேடி எந்த ஒரு தீர்வும் எனக்கு கருமுட்டினால் எனக்கு கிடைக்காமல் இருந்தது. ஆனாலும் அடியன் தவஸ்ரீ யோகஸ்ரீ திரு மணிகண்ட சிவம் ஐயா அவர்களிடம் சென்ற பிறகுதான் கருமுட்டியினுடைய அனுகிரகம் எனக்கு உண்டாகியிருக்கிறது. இந்த பதிவை நான் எதுக்கு போடுறேன்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக அவர் பௌர்ணமி ஓமம் செஞ்சார். அந்த ஓமத்துக்கு போய் கட்டத்தில் நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் கூட வாங்கலை. ஆனாலும் அவர் எனக்கு வஸ்திரமெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். என் பிறந்த நாள், அதுவும் என்னுடைய அப்பாக்கள் இருந்த காலகட்டத்தில் என் பிறந்த நாளுக்கு துணி எடுத்து கொடுத்ததில்லை. ஆனால் மீதி எல்லா காலகட்ட நேரத்தில் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் என் பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு வஸ்திரம் எடுத்து கொடுத்த என்னுடைய முதல் குருன்னு சொன்னால் கம்மியாயிடும், அதுக்கும் மேலேயாக அவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட உபதேசம் வாங்குங்க, தீட்சை வாங்குங்க, அவர் சொல்படி நடங்க. குருவும் என்னுடைய அப்பாவும் அதற்கும் மேலும் அவர் எனக்கு என் மனதில் இருக்கிறார். அடுத்த பிறவியில் நான் அவருக்கு மகனாக பிறகணும்னு என் அன்னை காளி தேவியும் நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பதிவை அவர் பார்த்து என்னை ஆசீர்வதிக்கணும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். முக்கியமானது அந்த குருவினுடைய அருள் கிடைக்கும். நான் ஒன்று இந்த பதிவில் சொல்ல ஆசைப்படுறேன். அடுத்த ஜென்மம் ஒன்று வரும்போது நான் அம்மா காளிகிட்ட கேட்டது ஒன்று, எம்மா நீ இருக்கும் வரை நான் ஒவ்வொரு ஜென்மத்திலும் நான் பிறந்து உன்னையே நான் பூஜிக்கணும் அப்படின்னு காளிகிட்ட நான் வரம் கேட்டது உண்டு. வரம் வாங்கி இருக்கிறேன். ஆனாலும் மறு ஜென்மம் ஒன்று வரும்போது ஐயா என்னுடைய குருநாதர், என்னுடைய அப்பா, என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய ரத்தம், அவருக்கு நான் பிள்ளையா